இறை வார்த்தையில் இணைவோம், நம் ஆன்மீகத்தை பலப்படுத்துவோம். கிறிஸ்து இயேசுவில் எனக்கு பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, தவக்காலத்தின் 3வது வாரம் இறை வார்த்தை பகிர்விலே இன்று நம் அனைவரையும் ஆன்மீக பாதையில் அழைத்து செல்வதற்கு அன்னையாம் திரு அவை அன்போடு அழைப்பு கொடுக்கின்றது. குறிப்பாக இந்த தவக்காலம் என்பது மனமாற்றத்தின் காலம் என்று நமக்கு திரு அவை வெளிப்படுத்துகிறது. ஏனென்றால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னுடைய பணி வாழ்வை ஆரம்பிக்கின்ற பொழுது சொன்ன வார்த்தை, மனமாறுங்கள், நற்செய்தியை நம்புங்கள் என்று. எனவே குறிப்பாக இந்த தவக்காலத்திலே மனமாற்றம் பெற வேண்டும், இறைவனுடைய பிள்ளைகளாக நாம் வாழ வேண்டும் என்று இயேசு அழைப்பு கொடுக்கின்ற பொழுது அதற்கேற்றார் போல இன்றைய நற்செய்தி வாசகத்தின் வழியாக நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைப்பு கொடுக்கிறார். மனமாற்றம் என்பது வெறும் வார்த்தைகளினால் அல்ல, மாறாக நம்முடைய செயல்பாடுகளின் வழியாக அந்த மனமாற்றம் வேண்டும் என்று இயேசு அழைப்பு கொடுக்கிறார். எனவே நற்செய்தி வாசகம் லூக்கா எழுதிய நற்செய்தி 13ஆம் அதிகாரம் இறை வார்த்தை 1 முதல் 9 முடிய நாம் வாசிக்க கேட்கின்றோம். இதில் என்ன சொல்லுகிறது? பரிசேய கூட்டம், சதுசேய கூட்டம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவுக்கு எதிராக இருப்பவர்கள் எப்பொழுதுமே ஆண்டவருடைய வார்த்தையிலிருந்து எதையாவது குறை கண்டுபிடிக்க முடியுமா என்ற எண்ணத்தோடு தான் அவரை பின்தொடர்ந்திருந்தார்கள். அந்த வரிசையில் பார்க்கின்ற பொழுது ஒரு சிலர் இயேசுவிடம் வந்து பலிசெலுத்தி கொண்டிருந்த கலிலேயரை பிலாத்து கொன்றான் என்று அவரிடம் சொல்லி, ஒருவேளை அவர்கள் தவறு செய்தவர்களா, குற்றம் இழைத்தவர்களா, அவர்கள் ஏன் இப்படிப்பட்ட சூழ்நிலையில் மரணத்தை சந்தித்து விட்டார்கள் என்ற ஒரு கேள்விகளை இயேசுவின் முன்னிலையிலே வைக்கிறார்கள். அதற்கு இயேசு மறுபதிலை அழகாக கொடுக்கின்றார். மனம் மாற வேண்டும், இல்லை என்றால் அதைவிட கொடூரமான நிகழ்வு நடைபெறும் என்றும் அதோடு சேர்ந்து இயேசு சொல்லுகிறார், சீலோவாம் கோபுரம் இடிந்து கீழே விழுகின்ற பொழுது 18 நபர்கள் இறந்தார்களே, அவர்கள் எருசலேமில் இருப்பவர்களை விட குற்றவாளிகளா என்ற கேள்வி இயேசு எழுப்புகிறார். பிரியமான சகோதர சகோதரிகளே, இப்படி உரையாடல்களுக்கு மத்தியிலே ஆண்டவர் இயேசு கிறிஸ்து தன்னை தேடி வந்து கேள்வி எழுப்பிய மக்கள் மத்தியிலே இயேசு சொல்லுகின்ற அற்புதமான பதிலைத்தான் இன்று நமக்கு திரு அவை நினைவுபடுத்துகிறது. மனமாற்றம் வேண்டும். நம்முடைய வாழ்விலே மனமாற்றம் இல்லை என்றால் எப்பொழுதுமே நாம் இறைவனுக்கு உகந்தவர்களாக இருக்க முடியாது. எனவே தான் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து இந்த உரையாடலுக்கு பிறகு தன்னுடைய அற்புதமான வார்த்தையை வெளிப்படுத்துகிறார். என்னவென்றால், அத்தி மரத்தினுடைய உவமை. அத்தி மரமானது நன்றாக பாதுகாக்கப்பட்டு எல்லா விதமான தேவைகளையும் அந்த அத்தி மரத்து கொடுத்து விட்ட பிறகு கூட அந்த அத்திமரம் காய்க்கவில்லை என்று அதை உரிமையாளர் வெட்ட வேண்டும் என்று கேட்கிறார். ஆனால் தோட்டத் தொழிலாளர் அழகாக சொல்லுகிறார், தலைவரே, இன்னும் 1 ஆண்டு எனக்கு அனுமதி தாரும், சுற்றிலும் நான் கொத்தி எரு போடுவேன், பராமரிக்கின்றேன், அது பலன் கொடுத்தால் வளர்த்து கொள்வோம், இல்லை என்றால் வெட்டி விடுவோம் என்று. பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, இறைவன் இந்த அத்தி மரத்தை எந்த அளவிற்கு அந்த தோட்ட தொழிலாளர் பாதுகாத்தாரோ அதே போல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களையும் என்னையும் ஒவ்வொரு ஆண்டும் பாதுகாத்து கொண்டே இருக்கிறார். ஒவ்வொரு நிமிடத்திலும் நம்மை பாதுகாத்து கொண்டிருக்கிறார். நமக்கு தேவையான எல்லா விதமான அருளையும் ஆசிரியம் கொடுத்து நம்மை வழிநடத்தி கொண்டிருக்கிறார் என்பதைத்தான் இன்றைய முதல் வாசகம் அழகாக சொல்லுகிறது. விடுதலை பயண புத்தகத்திலிருந்து வாசிக்க நாம் கேட்கிறோம். என்னவென்றால், இஸ்ரேல் மக்கள் தந்தை கடவுளிடம் தங்களுடைய அபய குரலை எடுத்து வைக்கின்ற பொழுது தந்தை கடவுள் மோயிசனை தேர்ந்தெடுத்திருக்கிறார். எரியும் முற்செடிக்கு முன்பாக மோயிசனை அழைத்து அவரை இஸ்ரேல் மக்களை பாதுகாத்து அழைத்து வர வேண்டும் என்று பார்வோன் மன்னிடம் வழி அனுப்புவதையும், தன்னுடைய குறைபாடுகள் என்ன என்பதை அவர் வெளிப்படுத்தியும், என்னை யார் அனுப்பியது என்று கேட்கின்ற பொழுது இருக்கின்றவர் இருப்பவர் நானே என்று சொல்லி அங்கிருக்கின்ற தன் மக்களை அழைத்து வாருங்கள் என்று தந்தை கடவுள் மோயிசனுக்கு கொடுக்கின்ற அந்த கட்டளையைத்தான் இன்றைய முதல் வாசகத்திலே பார்க்கிறோம். ஏன் இந்த முதல் வாசகம் நமக்கு இன்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது? தலைவரே, 1 ஆண்டு எனக்கு தாரும், இந்த மரத்தை சுற்றி நான் ஆழ்குழி போடுவேன், எரு அமைப்பேன்,
பலன் கொடுத்தால் இல்லை என்றால் என்று சொல்லுகிறாரே. இந்த இஸ்ரேல் மக்கள் தந்தை கடவுளிடம் முறையிட்டு தங்கள் அனைவருடைய அந்த விடுதலை வேண்டும் என்று கேட்கின்ற பொழுது அவர்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற அற்புதமான அந்த விடுதலையை அவர்கள் எப்படி பயன்படுத்தினார்கள் என்பதைத்தான் அவர்களுடைய கானான் நாட்டை நோக்கி அவர்கள் நடந்து வருவதை நம்மால் காண முடிகிறது. பிரியமான அன்பின் சகோதர சகோதரிகளே, அவர்கள் பயனும் பல நேரங்களிலே அவர்கள் இறைவனுக்கும் மோயிசனுக்கும் எதிராக அவர்கள் தொடுத்த போரினை நம்மால் காண முடிகிறது. ஏனென்றால் அவர்களுடைய பார்வையும் அவருடைய எதிர்பார்ப்பும் இந்த உலகத்தை சார்ந்ததும் உடலை சார்ந்ததுமாகத்தான் இருந்தது. எனவே நற்செய்தி வாசகத்திலே மனமாற்றம் வேண்டுமென்றால் இறைவனுக்கு உரியவர்களாக நாம் வாழ வேண்டும் என்று இயேசு அழைப்பு கொடுக்கிறார். எனவே இன்றைய 2வது வாசகத்தில் இடம் வாசிக்க கேட்பது போல பவுலடிகளார் கொரிந்தியருக்கு எழுதிய முதல் திருமுகத்திலிருந்து இன்றைய 2வது வாசகம் சொல்லுகிறது. அது என்னவென்றால், அவர்கள் தீயவற்றினால் ஆசை கொண்டு இருந்தது போல நாமும் இராதவாறு நமக்கு ஒரு முன் அடையாளமாக நிகழ்ந்துள்ளது என்று சொல்லுகிறார். நம்முடைய வாழ்விலே இந்த இஸ்ரேல் மக்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்ற எல்லா விதமான பாதுகாப்பிலுமிருந்தும் அவர்கள் இறைவனுக்கு எதிராக அவர்கள் தங்கள் வாழ்வை நடத்தி சென்றது போல நாமும் இராதவாறு இறைவனுக்கு உரியவர்களாக வாழ வேண்டும் என்று ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அழைப்பு கொடுக்கிறார். எனவே இந்த தவக்காலத்தின் 3வது வாரத்திலே அடியெடுத்து வைத்திருக்கின்ற நீங்களும் நானும் இறைவனுக்குரியவர்களாக வாழ வேண்டுமென்றால் அடுத்தவருடைய வாழ்வை பற்றி நாம் சிந்தித்து கொண்டிருப்பதை விட நம்முடைய வாழ்விலே எப்படிப்பட்ட மாற்றங்கள் வேண்டும், அந்த மாற்றத்தின் வழியாக நாம் எப்படிக்கு இறைவனுக்கு உரியவர்களாக இருக்க முடியும் என்பதை சிந்தித்து நாம் நம்முடைய ஆன்மீக பயணத்தை தொடர்ந்தோம் என்றால் இறைவன் உங்களையும் என்னையும் நிறைவாக அருளும் ஆசீரும் கொடுத்து வழிநடத்துவார் என்ற நம்பிக்கையோடு தொடருவோம். இந்த நாளிலே இறையாசிர் என்றும் உங்களோடு. வாழ்க